ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹனி டாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம லிப்ஸை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் வச்சு நல்லா பிங்க் ஆக்கலான்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, நம்ம லிப்ஸ் அப்படியே டார்க்காக பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ இது எதனால் வருது, இதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டெமோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாலே அது வழியாக நம்ம லிப் பிளாக் ஆகிறது தடுக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம டெய்லி 8 to 10 glasses ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நிறைய டீ அண்ட் காஃபிஸ் குடிப்பாங்க. ஸோ அதனாலே லிப் பிக்மெண்டேஷன் ஆகும். ஸோ அதை கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். இது லிப்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. டெமோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்க்ரப். 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக லெமன் சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. திக் பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்க்ரப் எடுத்து நம்ம லிப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 1 minute வரைக்கும் நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். இந்த மாதிரி இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்மளுடைய டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிடும். சுகரில் நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அது சன் டேமேஜ்லேருந்து நம்ம லிப்ஸை வந்து பாதுகாக்கும். ஹனி நம்ம லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்டராக வச்சுக்கும். நம்மளுடைய பிக்மெண்டேஷனை வந்து கம்மி பண்ணும். இதில் நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துருக்கோம். ஸோ ரோஸ் வாட்டரில் நல்ல ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் இது வந்து நல்ல மாய்ஸ்டராக வச்சுக்கோம் நம்ம லிப்ஸை. நம்மளுக்கு ஏதாச்சும் வெடிப்பு இருந்துச்சுன்னா கூட இதில் போயிடும். லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதால இதில் நேச்சுரலாகவே ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ பிக்மெண்டேஷனை வந்து ரொம்பவே கம்மியாக்கும். ஸ்கின் டேமேஜ்லேருந்து நம்ம லிப்ஸை பாதுகாக்கும். 1 minute ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா 2 to 3 minutes அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீக்லி 2 or 3 பண்ணால் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லிப் பேக் போடணும். இந்த பேக்கோட மெயின் இன்க்ரீடியன்ட் பீட்ரூட். ஸோ கொஞ்சமாக பீட்ரூட்டை சீவிட்டு அதில் 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டுத்தையும் கலந்து விடுங்க. இந்த பீட்ரூட் பேக் எடுத்து நம்ம லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணி விடுங்க. பீட்ரூட் ஆக்ட்ஸ் as a நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டர். ஸோ இது நல்லாவே நம்மளுடைய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். அண்ட் பிக்மெண்டட் லிப்ஸை வந்து லைட்டன் ஆக்கும். நம்மளால் ஹனி ஆட் பண்ண முடியலன்னா ஒன்லி ஒரு ஸ்லேஸ் பீட்ரூட் எடுத்து ஜஸ்ட் லிப்ஸில் வந்து ரப் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் ஹனி சேர்க்குறதால நம்ம லிப்ஸை வந்து இது மாய்ஸ்டராக வச்சுக்கும். இதை நம்ம பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்க்ரப் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு 1 week கண்டினியூஸாக பண்ணாலே நம்ம லிப்ஸ்க்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். இதுக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸ் அண்ட் ஹனி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் கூட வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 10 minutes அப்படியே விட்டுட்டு அப்புறமா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒன் டீஸ்பூன் மில்க் எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு திக் பேஸ்ட் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். டர்மரிக் அண்ட் மில்க் ரெண்டுமே சேரும்போது பிக்மெண்டேஷனை சூப்பராகவே ட்ரீட் பண்ணும். நம்மளுடைய நேச்சுரல் பிங்க் லிப்ஸை நம்மளுக்கு திரும்ப கொடுக்கும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தாலுமே வந்துட்டு இது நல்லாவே சரி பண்ணிடும். நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த பேக்கை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 2 weeks தொடர்ந்து கண்டினியூஸாக போடுங்க. நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ரிசல்ட் தரும். இதை நைட் யூஸ் பண்ணுறது நல்லது. பிகாஸ் மார்னிங் யூஸ் பண்ணால் இந்த மஞ்சள் வந்து நம்ம லிப்ஸில் இருக்கும், கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். ஸோ நைட் யூஸ் பண்ணால் பெட்டர். 5 minutes காஞ்சதுக்கப்புறமா நல்லா ஸ்க்ரப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் வார்ம் வாட்டரில் நம்ம லிப்ஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பேக் போட்டதுக்கப்புறமா நம்ம லிப்ஸை மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன்.
மாய்ஸ்சர் ஆக்கிறதுக்காக கோகோனட் ஆயில் ஒரு ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா கீ இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம லிப்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஏதாச்சும் வெடிப்பு இருந்தால் கூட இது ரிமூவ் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லிப் பாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப் அண்ட் பேக்கை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. ஓகே, லெட்ஸ் மீட் இன் another video. Bye bye.